ஓ நமச்சிவாய. இன்னைக்கு இனிப்பு போண்டா தான் சுட போகிறேங்க. வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. 1 கப்பு ரவை எடுத்துருக்கிறேன். இந்த ரவை வந்து மிக்சியில் போட்டுக்கலாங்க. 1 கப்பு மைதா மாவு எடுத்துருக்கிறது. 1/4 கப்புக்கு சர்க்கரை எடுத்துருக்கிறேன். நேந்திர பழம் 1 எடுத்துருக்கிறேன். இதையும் போட்டுக்கலாங்க. ஏலக்காய் பொடிங்க, இது கொஞ்சம் போட்டுக்கலாம். அரைச்சி எடுத்துக்கலாங்க. அரைச்சி எடுத்துட்டேன். ஒரு 1/2 மணி நேரம் ஊறணுங்க. ஊறட்டும். இது இட்லிக்கு போகிற சோடா உப்புங்க. இது கொஞ்சம் போட்டுக்கலாம். மாவு ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊறிடுச்சு. எண்ணெய் சூடு பண்ணிக்கலாங்க. முந்திரி கொஞ்சம் பொரிச்சு எடுத்துக்க போகிறேன். முந்திரி பாருங்கள், இந்த மாதிரி நல்லா செவந்து வந்துருச்சு. இதுலேயே நெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். நெய் ஊற்றி நல்லா கலக்கிக்கலாம். இது நம்மளுக்கு எவ்வளோ அளவு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம ஊற்றிக்கலாங்க. முதல்ல நான் 2 போட்டிருக்கிறேன். சூடாயிருச்சு. பொசுன்னு வந்துருச்சு பாருங்கள். சூப்பராக நம்ம இனிப்பு போண்டா சுட்டாச்சு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு. அப்படி பஞ்சு போல் இருக்குது பாருங்கள். சாப்பிட்டு பார்க்கலாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்குதுங்க. இந்த இனிப்பு போண்டா அவ்வளோ சூப்பராக இருக்குதுங்க. நான் மைதா மாவு தான் போட்டேன். நீங்கள் கோதுமை மாவு கூட போட்டுக்குங்க. ரவை கூட போட்டுக்குங்க கொஞ்சம். நீங்களும் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். எல்லோரும் வாங்க சாப்பிட்லாம் வாங்க. நன்றிங்க.